கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, ஒரு மனிதனிடம் சர்ப்பத்தின் ஆவி வெளிப்படுத்தும் குணங்கள். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு இவ்விதமான ஒரு சர்ப்பத்தின் ஆவியுடைய செயல்பாடுகள் இருந்தால், அந்த மனிதன் எவ்விதமாய் செயல்படுவான்? ஏனென்றால் அநேகருக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது, அந்த சர்ப்பத்தின் ஆவி அவர்களிடத்தில் இருக்குமானால் அவர்களால் அதை நாம் ஜெபிக்க ஜெபிக்க அதை ஏற்றுக்கொள்ளாமல் தரையிலே விழுந்து, அவர்கள் ஊர்ந்து, அவர்கள் வெளியேறுவதை பார்த்திருக்கிறோம். இது ஒரு விதமான சர்ப்பத்தின் ஆவியுடைய செயல்பாடு. இன்னும் சிலருக்கு எப்படி வெளிப்படும் என்று சொன்னால், அந்த முதுகு தண்டு பகுதியில உள்ள அந்த எலும்பு வடிவத்திலே அந்த பலவீனங்கள் அவங்களுக்கு இருக்கும். அவர்கள் அந்த கரங்களை அந்த முதுகிலே பிடித்து, அவர்களால் முடியாதபடிக்கு எந்த அளவுக்கு அவர்களால் அந்த வலியை தாங்க முடியலையோ, அத அப்படியே வெளிப்படுத்துவார்கள். இன்னும் அநேக சில காரியங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருக்குது. அதுக்கு அநேக தந்திரங்கள் உண்டு. வேதத்தில் நம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. ஆம், அது தந்திரமுள்ளது. அது ஸ்திரீயை நோக்கி, அது தந்திரத்தோடு பேசி அந்த ஸ்திரீயை அந்த ஏதேன் தோட்டத்திலே வஞ்சித்தது என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பா, அதே போல இந்த நூற்றாண்டிலும் இப்பொழுதும் அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த தந்திரமான சில காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அருமையான ஒரு மகள் ஜெபிக்க எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது, அந்த மகள் பக்கத்து தெரு வரைக்கும் வந்து, என்னுடைய வீடு இருக்கிற இடம் தெரியும். ஆனால் அந்த சந்திலிருந்து மறு சந்துக்கு வர அதனால முடியவில்லை. ஏதோ ஒரு மனப்போராட்டம். அந்த மனப்போராட்டம் என்ன, இந்த வீடு இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல, அவ்வளோதான். உடனே கிளம்பி அது போய்விட்டது. அப்புறம் கணவனார் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் சொன்னேன், "அது தந்திரமுள்ளது. நீங்க வாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க" என்று சொன்ன உடனே, கணவனார் மனைவியை கட்டாயப்படுத்தி அவருடைய வாகனத்திலே அப்புறம் கூட்டிக் கொண்டு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, அந்த பிள்ளைக்கு ஜெபித்த உடனே, அந்த தந்திரமுள்ள அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி அந்த மகளை விட்டு வெளியேறியது. அன்றோடு சரி, அந்த மகள் சமாதானமாய், சந்தோஷமாய், இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. வியாதி, ஒரு சகோதரிக்கு ஜெபித்தோம் என்று சொன்னா விழுந்து விடுவார்கள், அவ்வளவுதான். திருப்பி எழுந்தா சிரிச்சுட்டு, "ஐயா போயிட்டாருய்யான்னுவாங்க." இப்படியே இப்படி சில தந்திரம். ஆனா அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி போகாது. அந்த மகளோடு இருக்கும். அப்புறம் கட்டாயப்படுத்தி நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால், அவை அந்த சகோதரி விட்டு வெளியேறுகிறது. இப்படி அநேக தந்திரங்கள் அந்த வலு சர்ப்பத்துக்கு உண்டு. வேதம் சொல்லுகிறது, எபேசியரில் நாம் வாசிக்கும்போது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, "ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தலங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு." மிக தெளிவாய் சொல்லப்போ, வானமண்டலத்தில் போராடுகிற பொல்லாத சேனை. இவை மிகவும் தந்திரமுள்ளது. பல விதங்களில், பல ரூபத்தில், பல செயல்பாடுகளிலே அந்த சர்ப்பத்தின் ஆவி ஒரு மனிதனிடத்திலே அதனுடைய குணத்தை வெளிப்படுத்தும்.